கிளம்பலாமா? எஸ் டாடி. இங்கதான் நிரம்பிங்க. வந்துட்டவா எல்லா பேக்கையும் கையில் எடுங்க. அண்ணன்ட்ட கூட போட்டு ஆடுது. நீ ரொம்ப ஆழமா இருக்க, பார்த்து வா. அந்த கையை போட்டு கடவுளே. கிளியா வாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப எங்க போறோம்? வாயை மூடிட்டு வாடா, பிறகு சொல்றேன். ஐயோ, என்ன சூட்கேஸ் எடுத்து வந்துட்டேன். ஒரு நிமிஷம். டேய் டேய், அது போடாத, போட்டு போடா, நீ வாடா. அங்கே நில்லுங்க. ஓடுனா சுற்றுவோம். சுற்றாதீங்க, நாங்க குற்றவாளி இல்ல. வேமா வேமா, முட்டி போடுங்க, முட்டி போடுங்க. கை தூக்கு. யார் நீங்க? சார், நாங்கள் ஒன்றும் குற்றவாளி இல்ல. சுற்றாதீங்க. ஏய், யார் நீங்கன்னு கேட்டேன். நான் தர்மதாஸ். இது என் குடும்பம். நாங்கள் இலங்கையிலிருந்து வரோம். எதுக்கு? வேணும்னு வரையில சார். வேணும்னு வராம வேற எப்படி வந்தீங்க? வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? பஸ் சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துட்டோம்னு சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார். புனிய வச்சு சுற்றுவாங்களடா. வாடா. இங்க வந்துட்டு எங்க போறதா இருந்தீங்க? இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும். அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான். பிரகாஷா? ஓம் சார். இப்ப அவன் எங்க இருக்கான்? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிப்பேன்னு சொன்னான் சார். குப்பை கொட்டாதீங்க போட. எந்திரி சார். எந்திரி. முன்னாடி போ. பிரகாஷ், பிரகாஷ் எங்க அவன்? இங்கே தான் எங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னான். அநேகமாக உங்களை பார்த்த உடனே ஓடி போயிருப்பானு நினைக்கிறேன். ஆள் வேற நல்லா குண்டா இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஓடவும் முடியாது. ஓடினாலும் ஒரே இடத்துல தான் ஓடுவான். அநேகமாக இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இங்கே தான் இருக்கிறியா? உன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். எந்திரா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? டேய், நம்ம என்ன சேராட்டையிலே போகிறோம்? ஏதாவது சொல்லி கஞ்சிடா. சார் ப்ளீஸ் சார். இலங்கையில் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும், விலைவாசி எல்லாமே ஏறிட்டது. கடனும் ரொம்ப அதிகமாயிட்டு. உங்கள் சகோதரனா என்ன நினச்சி கொண்டு உதவி பண்ண. என்ன செய்றீங்க? என்ன செய்யணும் என்றால், இலங்கையில் உங்களை காப்பாற்ற தான் அவட்ட கதைச்சிக்கிட்டு இருக்கேன். காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கே கூடாது. வேற என்ன செய்ய வேணும்னு சொல்ற? அதை யோசிக்க எனக்கு இங்கே நேரம் இருந்தது. நீங்கள் தான் எங்களை வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே. இங்கே பார், உன்னால் உதவி செய்ய முடிஞ்சா மட்டும் பேசு. இல்லையடா, உன்ன மாதிரி எதை பற்றி யோசிக்காமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் முக்கியம். சார், கொஞ்சம் கருணை கட்டுங்க சார், ப்ளீஸ் சார். நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்யுங்க, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் காலை தூராம கதைங்க. அப்பா அடுத்தவங்க காலை பிடிக்கிறது எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும்? இதெல்லாம் பண்ணி கடைசியில் எங்களை வில்லனாக்குறீங்க. என்ன சாபமோ உங்களுக்கு இப்படி அடி மேலே அடியாக விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த சாபம்லாம் காலங்காலமாக இருக்கே சார்.
இவளோட பேரு ஜெனி. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தவர். எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. நான் ஜெனி உங்ககிட்ட கொடுத்தா என்ன ஞாபகத்தமாக அவளை வளர்ப்பீங்களோ? காசை கேட்பேன்னு யோசிக்கிறீங்களோ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற? அதனாலதான் உங்கள்ட்ட தரேன்னு சொல்றேன். புரியல. நீங்கள் எப்படி எங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவீங்க தானே? ஆமா. எங்களோட ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. அப்ப எங்க அப்பாவுக்கு பசிச்சாலும் நாங்க சாப்பிடணுமெண்டு அவரோட சாப்பாடு எங்க கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு பசிக்கும் போது ஜெனி சாப்பிடணுமெண்டு எங்க சோற ஜெனி கிட்ட கொடுக்க முடியாதானே? அட்லீஸ்ட் உங்க கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே? நான் இதுக்கு சாப்பாடு போடுவேன், நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில இருக்கும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே? ஆமா. அதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன். நீங்கள் அதே முன்ன பின்ன தெரியாத நாய்கிட்ட பெடிகிரி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா என்ன? நானும் அந்த நாய் ஒன்னடா. நாயை நினைச்சு சிரிக்கிறானா இல்ல நம்மள நினைச்சு சிரிக்கிறானா? உன் பேர் என்ன? ஆகாஷ். என் பையன் பேரும் ஆகாஷ் தான். அவனுக்கு பேச்சு வராது. அதுக்கும் பேச்சு இருந்துச்சுன்னா இதோ இவனை மாதிரி தான் வாய் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சம்மாவாலு. நாங்கள் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல. புரியுதா? நல்ல வேலை தாசு, ஆகாஷ் நீ ஜெனியை கிஃப்ட் பண்ண. ஏய், எங்க இருந்து இந்த நான் எடுத்த? நான் அங்க பேக் எடுக்க போனலோ, அங்கதான் நில பார்த்தேன். நான் உடனே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தாஸ், ஆகாஷ் என்ன சொல்றான்? அப்போ ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை கிஃப்ட் பண்ணவே இல்லையா? ஆகாஷ், அப்ப அது பேர் ஜெனியா இல்லையா? பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்ட பேரே ஆகாஷ் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கலையா? சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு கூட உனக்கு தெரியல? அவரோட பிள்ளைங்க பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவனோட பேரு அவர் யூனிஃபார்ம்ல இருந்ததை பார்த்தேன். அப்ப அது கண்டிப்பா அவர் பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப அது நிச்சயமா அவரோட பையனோட பேரா தான் இருக்கும்னு யோசிச்சேன். அது அவரோட பையனோட பேர் இல்லைண்டா, அப்ப என்ன செஞ்சிருப்ப? எங்க அப்பா பேரு கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொங்க கதை சொல்லியிருப்பாரு. ஆளு வேறண்டாலும் எமோஷன் உண்டு தானே. இந்த வாய்க்கு ஸ்ரீலங்காவே வேலைக்கு வாங்கிடலாம்பா. அடுத்து என்ன செய்யுது? என்னையே கேளு, முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். உனக்கு ஒரு வேலை தரணும். வேலை கிடைக்குமா? கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்ஞாண்டா தங்கச்சி புடிச்சன்ற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? சம்பாதிப்பேன். கமான், தூக்கு பாடி பாத்துட்ட. ஆச்சாலே மச்சம்ம கமாலே அல்லே, ஆச்சாலே மச்சம்ம கமாலே, ஆச்சாலே மச்சம்ம கமாலே, இப்போ விடுஞ்சாச்சே சம்ப புது நாளே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆனாட்டு அக்கண்ணா ஓயாம ட்ரை பண்ண, ஒன் டென்ஷன் ஓவர்னா ஆகாததில்லண்ணா. சேலஞ்சே கிக்குன்னா வேண்டாமே லக்குன்னா, கிளாக்கானி சுத்துன்னா கிளிக் ஆகும் லைஃப்னா. நிக்காது நிக்காது டைமோட ரேஸ், வேண்டாத யோசனைய விட்டுடுங்க பாசு. கடலானது சின்ன சொட்டு, செல்லாத பழசெல்லாம் பின்னால விட்டு வாரும் வாரும் மக்கம் மாறே. திக்கு எல்லாம் நம்ம ஊரே, ஏறி வாரும்
மக்கமாரே உச்சம் எல்லாம் நம்ம பேரே ஐயா சாரே ஆச்சாலே மச்சம் மக்கமாலே அல்லே ஆச்சாலே மச்சம் மக்கமாலே ஆச்சாலே மச்சம் மக்கமாலே இப்போ விடுஞ்சாச்சே செம்ப புது நாளே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கருதாண்டி வந்தாலும் கண்ணுல கடல சுமந்து வந்தோம் புது தேசம் போனாலும் வலிய மறந்து வழிய கண்டோம் கரதாண்டி வந்தாலும் கண்ணுல கடல சுமந்து வந்தோம் புது தேசம் போனாலும் வலிய மறந்து வழிய கண்டோம் செதறி போன உறவு கூட்டம் கிடைச்ச கூட்டில் பறவையாட்டம் நாளை என்ற நம்பிக்கையில் நாட்கள் இங்கே ஓடும் கனவு மட்டும் எண்ணிக்கையில் கூடிக்கிட்டே போகும் கைய புடிச்சு முன்ன இழுத்து கூட்டிக்கிட்டே போகும் தம்பி பிரகாஷ் வா. என்னடா டேய் மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் அடி. டேய் அவன் ஃபுல்லாக கல்ஃபாக போட்டு வந்து விழுந்து கிடக்குறான். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி. டேய் தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்லை தடிக்கி விழுந்தானோ முதல்ல ஆம்புலன்ஸ் ஃபோனை போடு. ஐயோ சீக்கிரம் அன்னைக்கு சேர்த்து நீ பிடிச்சிட போகுது. ஹலோ சார் ஆம்புலன்ஸ். என்னம்மா பிரச்சனை இருக்கு? அவன் என்ன சாகவ போறான்? உன் அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே, அமைதியாரு. என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்க வந்து நிக்கிறோம். நிது மாறும் மாறும் மக்கமாரே திக்கு எல்லாம் நம்ம ஊரே ஏறி வாரும் மக்கமாரே உச்சம் எல்லாம் நம்ம பேரே ஐயா சாரே ஆச்சாலே மச்சம் மக்கமாலே அல்லே ஆச்சாலே மச்சம் மக்கமால் மக்கமால் अबे ओए कितने बातें सुन लेके लखा बात समझाया कि इतना फेंका कर आ 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 தாசே இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல இருக்கே. வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியாவும் ரொம்ப பெருசு தான். அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்கவே மாட்டானுங்க. இங்கே தான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் பேசினேன். அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன் அவர் என்ன வேலை செய்கிறாராம்? இதே தான் அந்த மார்னிங் கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை 3 வாட்டி. நைஸ் ஸ்மைல். சார் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ அவரா? அவர் இங்க தான். ஒரு நிமிஷம். ஓகே போங்க. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை சார் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. ஓ அவரா? அவர் இங்க தான். யார் இந்த பையன்? என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசாகிறதுக்குள்ள பார்த்துருங்க. நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்லை அந்த கேள்வி நான் மறந்துடுவோமே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அவரு இங்கதான். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது சகஜம் தானே. போங்க. இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்கிறான்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குப்பா. எனக்கு இன்னும் பூகமே வரும்னு நினைக்கிறேன். சரி போதும், உள்ளே போவோம். நம்மள உள்ளவா காட்டுறேன். தள்ளு தங்கச்சி. ஆண்டி உங்களோட அண்ணனை நம்பலாமோ? வேற வழி இருக்கா? புதுசா கூடி வந்திருக்கீங்களா? நீங்கள்? நாங்க இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சு இல்லை, போகலாம்.
நான் அப்புறம் வரேன். வா. சேம் ஸ்மைல். தங்கச்சி, இங்கே என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரலும் சைலண்டாக இருக்கணும். ம். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். இவங்க யார்? இவளா? இவதான் என் பொண்ணு குரல். ஓ, நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. தேங்க்யூ ஆண்டி. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார்? ஓ, ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்க தான். See, this is what happening. நீங்க வாட்ச் பண்ணுங்க, பாருங்க 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 பாருங்க. தோ அவரே வந்துட்டாரே. வரட்டும், நானே பார்க்கணும் தான். இவர்தான் என் ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அடியே பல்லழகி, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? இவங்க தானா? இவங்க தாங்க. என்ன நோக்கி விடுறாரு? ஆர் ராகவன். தாஸ், தர்மதாஸ். கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். ஓ சார், உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. எங்கே வேலை பார்க்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்ககிட்ட கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அது ஒன்றும் இல்லை சார், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் பேசுங்க. என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பேசின வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவா? நீங்கள் எந்த ஊருன்னு? நீங்கள்லாம் கேரளா, கரெக்டா? எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. என்ன? இல்லை சார், உங்களுக்கு இன்னும் 2 ஸ்டார் வரும்னு சொன்னேன் சார். காட் கிஃப்ட். தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറും മുള്ളി സാർ. மெமிக்ரி குட். இங்கே தானே இருக்க போகிறீங்க? தினமும் சந்திப்போம். நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. பாலக்காடா? கேரளா இல்லையா? நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் நான் ரெடி பண்ணிவிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. முக்கியமாக கீழே இருக்கானே அந்த ராகவன் போலீஸ்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்குங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. ஓம், யார்ட்டையும் கதைக்க மாட்டோம். கதைக்கல, பேச மாட்டோம். எங்க சொல்லு? பேச மாட்டோம். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா? உங்கெல்லாம் இவ்வளோ விஷயம் விட்டு நான் பார்க்குறேன். இந்த உதவி நான் பண்ணாமல் வேறு யாருமா பண்ணுவேன்? நான் கிளம்புறேன். சரி தாசு, லுங்கி கட்டின்னு டீ கடை பக்கம் போயிடாது. எல்லாம் ஆறு ராகவனாக இருக்க மாட்டானுங்க. எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அழகு மச்சான், உன்னை போல. வீடு பிடிச்சிருக்கோ?
காலையில் ஒழுங்காக பேச முடியல. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். இங்கே எப்படியும் கேஸ் கனெக்ஷன் வந்திருக்காதுல்ல, அதான் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. உள்ள வாங்க. இல்லை அவர் குளிக்க போயிருக்காரு. அந்த கேப்பில் தான் நான் ஓடி வந்தேன். அவர் பெருசாக இங்கே யாருக்கிட்டையும் எப்பவும் ஒட்ட மாட்டார். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. சே, என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி. டம்ளர் கொடுத்தாங்களோ? கொடுப்பாங்க. என்னப்பா தூங்க இல்லையோ? உங்களை எல்லாம் இங்கே எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனால் அடுத்து என்ன செய்யறதுன்று ஒன்றுமே விளங்கலை. காலம் முழுக்க உங்களோட அண்ணனை நம்பியே இருக்க இயலாதுல. கெதியாக ஒரு வேலை தேடணும். அதெல்லாம் கிடைச்சிரும். அது விடிக்காம திரும்பங்கடா. பொறுமையா அந்த காரணம் இல்லை வைங்க. என்னண்ணா இதெல்லாம்? இல்லைம்மா, உன் கல்யாணத்துக்கே நான் சீர் வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் இல்லை, அதான். எதுக்கு அண்ணா? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதம்மா. ராமாபுரத்தில் செகண்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். போடா எடுத்துக்குன்னு. இது நம்ம வீட்டு ஓனருது. அவர் இல்லாத போது பிடிக்கணும் அந்த விநாயகர் ஃபோட்டோ. நீ போய் காப்பி போட்டணுமா? சும்மா பேசினே இருந்தால் சிரிச்சுனே இருப்பேன். போற போக்குல போக பழகிக்கோ, வரும் நாட்கள் பகலென விடுந்திடும் பாரு. மாறும் உலகிலே வாழ பழகிக்கோ, புது பாதை நமக்கென இருக்குது நூறு. வாழ்ந்து பாரு, தினம் தினம் இரவுகள் வரும் போகும். கிடைச்சத நினைச்சுக்க நீ, மனசுக்கு பிடிச்சது எதுனாலும் அதை மட்டும் பிடிச்சுக்க நீ. எண்டா மௌனே? என்ன சார் சொன்னீங்க? என்னப்பா சொன்ன? நடுவில் ஏதோ சொன்னீங்களா? எல்லாம் சொல்லப்பா. எண்டா மௌனன்னு சொன்னேன். உங்க மலையாளத்தில் சம்சாரிச்சேன். எதுக்கடா அந்த நான் எங்கே கொண்டு வந்த? நீ ராமேஸ்வரத்தில் விட்டுட்டு வரேன்னு தானே சொன்னேன். ஏய் ஏய், ஒருத்தன் 6th படிக்கிறான், இன்னொருத்தன் பக்கம் மாடு மாதிரி இருக்கான். எது மல்லுபாயா? பார்க்க கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கான். அவன ஹலோ ஹலோ அருணி, கேக்குதா? பூக்கள் பூக்கும் வழியிலே முள்ளும் அழகாய் தோன்றிடும். எதையும் தாங்கும் மனதிலே எதுவும் மதுவாய் நீங்கிடும். காலம் ஓடும், காயம் மாறும். துணை இருக்கு, துயர் எதற்கு? வாழ்ந்து பாரு. இவனுக்கு இதே வேலை பொழப்பா போச்சு. வெளிவாடா, அறிவில்ல? உன் வீட்டு வாசல்ல குடி கூத்தடி என்ன வேணாலும் பண்ணி தொலை. என் வீட்டு வாசல்ல எதுக்குடா பாட்டில போட்டு உடச்சு வச்சுக்கிறேன்? ஏன் இப்படி குண்டு பார்க்குறார்? என்னங்க இப்படி இருக்கீங்க சார்? புது ட்ரெஸ் போடல? புது ட்ரெஸ்ஸா? நீங்கள்லாம் உண்மையிலே மலையாளி தானா?
ஓணுங்க இன்னைக்கு. ஓணமோ? ஹாப்பி ஓணம் அங்கிள். போற வெரி நைஸ். போக பழகிக்கோ, வரும் நாட்கள் பகலென விடிந்திடும் பாரு. மாறு உலகிலே வாழ பழகிக்கோ, புது பாதை நமக்கென இருக்குது நூறு. வாழ்ந்து பாரு, தினம் தினம் இரவுகள் வரும் போகும், கிடைச்சத நினைச்சுக்க நீ மனசு. ஆதார் கார்டு அழகாக பாக்குறியா? ஃபேக் ஆதார் கார்டு அப்படிதான் காட்டும். வாழ்ந்து பாரு. ஏய், அவன் பேச மாட்டேங்கிறான், போய் என்னன்னு பாரு. போகிறேன் சார். ஹலோ, எந்த இடத்துல? குப்பத்தூரில் பாம்பு வச்சுருக்காங்க சார். எனி கேஷுவலிட்டிஸ்? லக்கிலி நோ சார். ஒரு சில பேர் தான் அடிபட்டிருக்கு. அவங்களையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு சார். சார் ரொம்ப மைன்யூட் பீசஸ் தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. அதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஐஇடி பாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது ஃபர்தர் ப்ரொசீடிங் அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த குப்பை தொட்டி லாஸ்ட் எப்போ கிளியர் பண்ணாங்க? ஒரு வாரம் இருக்குது சார். அதோட ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணியாச்சு சார். லாஸ்ட் 1 வீக்காக ராமேஸ்வரம் உள்ள வந்து அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ், புதுசாக வந்து டூரிஸ்டோட லிஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஃபுட்டேஜஸில் கிடைக்கிற எல்லாருமே ட்ராக் பண்ணுங்க. 2 டேஸில் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஷோர் சார். டிக்கெட் ஏட்டியா என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும். என்னடா? இருங்க. எனக்கு என்னமோ இந்த பாம்பு பிளாஸ்டுக்கு அவங்க தான் காரணம்னு தோணுது. இது அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போட்டான்றதுக்காகவா? ஏட்டையா தயவு செஞ்சு இந்த மனிதாபிமானத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குன்னு பாருங்க. அவங்க வேற ஒரு நாட்டில் இருந்து நம்ம இடத்துக்கு இல்லீகலாக வந்திருக்காங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. எங்க வாழ முடியல உன் கண்ணு முன்னாடி தான்டா சொன்னாங்க. அவங்க உண்மையை தான் சொல்லியிருப்பாங்கன்னு இதை வச்சு நீங்க நம்புறீங்க? நம்ம அவங்கள ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணமா? இல்ல. அவங்க என்ன கொண்டு வந்தாங்க செக் பண்ணமா? இல்ல. அவங்க எங்க இருக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏதாவது விசாரிச்சோமா? அதுவும் இல்ல. இப்படி எதுவுமே பண்ணாம அவங்க சொன்ன கதை எல்லாத்தையும் நம்பி அவங்க அப்படியே விட்டுருக்கோம். நீங்கள் மெயின் ரோடுக்கு போறீங்களோ? ஆமா, நானும் அங்கே தான் போறேன். போற வழியில இருக்கிறீங்களோ? பயப்படாதீங்க, நான் உங்களோட நெய்பர் தான், ஸ்மால் பாய். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சைடு போகலையோ? இல்ல. ஆக்சுவலி நீங்க இந்த சைடு போறீங்களான்னு தான் நான் இங்கே இறங்கிட்டேன். நான் நினச்சி தான் போகணும். போற வழியில இருக்கிறீங்களோ? போலாமா? இதான் எங்களோட ஸ்கூல். நல்லா இருக்குல்ல? ரொம்ப தேங்க்ஸா. தமிழ கொடி தலைவன் கொடி. டேய் முள்ளி, மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டியாடா? டேய் கேரளால ஹோம்வொர்க்கே இல்லடா. அப்படியாடா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். Yes, sit down.
Everyone take out your textbook. Take page number 86. சார் நீங்கள் தான் எங்களுக்கு சோஷியல் எடுக்க போறீங்களோ? ஆமாம். பின்ன ஏன் இவ்வளோ நாள் வரையில? பர்சனல் லீவில் இருந்தேன். ஓ, நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரிஞ்சிருந்தா லெஃப்ட் கேட்டிருக்க மாட்டியா? இல்லை, தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற சொல்லியிருப்பேன். தேவலாம் வெளியே இருங்கிட்டேன். அதான். ஸ்ரீலங்காவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் பேசும்போதே தெரியுதே. ஏன் போட்டில் வந்தீங்களா? சச்சா, நாங்களாம் டூரிஸ்ட். ஆ, நாங்களாம் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் வீட்டில் தான் இருக்குது. பாஸ்போர்ட் வீசா எல்லாமே இருக்குது. ஓ, ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைமா? ம். ஃப்ளைட்டில் வந்தது எப்படி இருந்துச்சு? அடே பயப்படாதடா, நான் இருக்கேன். மறக்கவே முடியாத அனுபவம் தான். சரி போய் ஓகே. இல்லைப்பா, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் போடலப்பா, அவன் போட்டான். டேய், செய்த உதவிக்கு நன்றி சொன்னாடா. நான் என்ன 4வது மனுஷனாடா நன்றிலாம் சொல்கிறேன்? நம்மளாம் ஒரே குடும்பம், நம்ம தான் பார்த்துக்கணும். இவ்வளோ உதவி பண்ணிக்கிறானே, இதுக்கப்புறம் என்ன உதவி கேட்கலாம், தயக்கலாம் போடக்கூடாது. எதாக இருந்தாலும் தயங்காமல் கேளு, புரியுதா? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். தயக்கமே இல்லை. முடியுமா முடியாதா? முடியும். எதுக்கு? எங்களோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கார். மாதம் 30,000 ரூபாய் சம்பளமாகும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடுவார். ஏண்டா இது என்ன ஜாஃப்னாவா? தமிழ்நாடுறா. முதல்ல இங்கே இருக்கிற ஏரியாவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எல்லா ரூட்டுக்கும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும். என்ன பெரிய இடம்? உங்களோட வீடு வடபழனியிலேருந்து ரைட்டு கட் பண்ணால் அசோக் பில்லர், அப்படியே லெஃப்ட் கட் பண்ணால் டி நகர், ஆழ்வார்பேட், மயிலாப்பூர், சாந்தம் சர்ச், மவுண்ட் ரோடு, அப்படியே பைபாஸை தொட்டா தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை. மதுரை போயிட்டான். அவ்வளோதானே? உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு வந்தான்டா. எப்படிடா இவ்வளோ சொல்கிற? இங்கே வந்ததுலேருந்து என்ன செய்து கொண்டு இருந்தேன்னு நினச்சேன். பிழைக்கணும்னு வந்த பிறகு உழைக்கலேண்டா அப்படி. லைசன்ஸ் வாங்கி தரேன், குடி. ஸோ நீ, உன் மனைவி, 2 குழந்தைங்க, ரைட்? வண்டி நல்லா ஓட்டுவியா? எங்கட அப்பாவே ஊரில் கார் தான் சார் ஓட்டினவர். அவருக்கு தான் வேலை கட்டு வந்தியா? இல்லை சார், சின்ன வயசுலேயே எங்கட அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். சரி சார். ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்குது? சார், அவர் கேரளா இல்லைங்களா, அதான் தமிழ் கொஞ்சம் கதகளி ஆடுது. அவருக்கு வாய் இல்லையா? இருக்கு சார், ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லை. பேசுவார் சார், பேசுகிறா. சொந்த ஊர் கேரளா. இப்போ 1 மாதமாக தான் தமிழ் கதைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் உடனடியாக உனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்க முடியாது. ஒரு வாரம் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுறேன். உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு என்ற வேலை பிடிக்கலண்டா அந்த 7 நாள் கணக்காசு கொடுப்பீங்களோ? இது அநியாயம். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலையே. பிடிக்கலன்னா இப்பயே கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ப்பா. கிருஷ்ணா, எங்கே இருக்க? இப்போ என்னடா செய்கிறது? என்ன பண்ணுறதா? இஷ்டம் சொல்லிட்டு வாடா. இவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நீ வீட்டில் வெட்டியாக உட்காரலாம். எல்லாத்துக்கும் கோப்பராறு தான், ஆனால் தப்பான ஆள் மாதிரி தெரியல. ஓஹோ, இந்த ஆளை பார்த்தோன்னா உங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சா? எப்படியாடா? அதான் மூஞ்சியில் தெரியுதே. நீ பார், உங்கள் ஒப்பனோடு இந்த ஆள்லாம் கம்பேர் பண்ணாத. உங்கள் ஒப்பன் கோவக்காரன் தான், ஆனால் எல்லாரும் மதிக்க தெரிஞ்சுவேன். வந்ததுல அந்த ஆள் மதிச்சானா? அண்ணா, டீயா காஃபிங்களா? ஏதாவது எத்தனோப்பா. அண்ணே, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் இதான் நடந்துச்சு, அதான். ஓ, எல்லாரையும் வாரம் 7 நாள் வேலைக்கு கூப்பிட்டு சம்பளமே கொடுக்காம சுற்றி நிற்கிறான் அவன். ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே. வேற எப்படியே? அண்ணா, ஐயா வந்துட்டாரு, நான் போகிறேன். ஏன்னா ஐயா வந்துட்டாரு, ஐயா வந்துட்டார். ஏய், அதான் கூட வேலை செய்யறேன்னு சொல்கிறானே, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வா, கிளம்பலாம். என்னப்பா முடிவு பண்ணிட்டியா? சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்கண்ணே. டேய் தம்பி, ஐயா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா
அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பலில் தான் காஃபி கொடுப்பியா? இல்லைங்க ஐயா. நீ இங்கே வேலைக்கு வந்து சேரும்போது உனக்கு இந்த கப்பலில் தான் காஃபி கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இந்த கப்பலில் கொண்டு வந்து கொடுத்துருக்க? இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ்வலாக கொடுக்குற கப்பலில் கொண்டாந்து கொடு போ. சரிங்க. இடியட். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓகே தான் சார். குட். அப்போ உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க. சரி சார். டெம்பரரி. காஃபி வரும், குடிச்சிருக்கலாமுங்க. ஜீசஸ். என்ன வேணும்? அப்பா, இதுக்கு பேர் லெபேரியா. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் செய்தேன். அதான் கொடுத்துட்டு போலாமென்று வந்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு காலமையே தெரியும். இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் நான். இது உங்களோட கல்யாண ஆல்பமா? இல்லை இல்லை, அது அவளுக்கு நான் கொடுத்த பர்த்டே கிஃப்ட். ஓ. இதில் அவள் 1 வயசுலேருந்து இப்போ முடிய இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் இருக்கு. அப்படியா? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன். நான் பார்க்கவா? பாருங்க. என் பர்த்டே இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் என் பர்த்டே. எனக்கு அது தெரியாது. இப்போ பார். எப்படி? அப்பா, எந்த போட்டோலயும் சொந்தக்காரங்க யாரும் காணலையே. நாங்கள் 2 பேரும் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து அவங்க வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் யாரும் எங்கள் கூட பேசுறதில்ல. பாருங்க. சூப்பரா இருக்கு. உள்ள அலமாரியில் கல்யாண ஆல்பம் இருக்கு, பார்க்குறீங்களா? எங்களோட கல்யாண ஆல்பம். டைம் இருக்குல்ல? இருக்கு. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும். நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. அடுத்த வாட்டி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஓடுற கார்லேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். அப்பா, லெமன் ஜூஸ் அம்மா கொடுக்க சொன்னாங்க. உனக்கு எந்த ஊர்னு சொன்ன? கேரளா சார்.
தம்பி சாப்பிட்டியா? நீங்களாம் சிலோன் தமிழர்களா? ஆமான்னு சொன்னால் போட்டு கொடுத்துருவீங்களோ? போட்டு கொடுக்க மாட்டீங்க. பரதேசி இவனை விட்டு வச்சதுக்கு நீங்க வாங்கி எடுக்க போயிட்டான். டேய் வெள்ள வாடா, வாடா வெள்ள. எத்தனை வாட்டி அவனுக்கு சொல்றது? சொல்றா. ஏண்டா நாயே, நீ வாந்தி இருக்க ஏன் வீட்டு வாசல்ல கிடைச்சதாடா? எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டுல வாந்தி எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கெல்லாம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதுடா. நான் திரும்ப வருவேன், அதுக்குள்ள அந்த இடம் சுத்தமா இருக்கணும். வீட்டில் அப்பா அம்மா இல்லையோ? நீ என்ன பிரச்சனையில் இருக்கிறன்னு தெரியல. ஆனால் உனக்கு ஏதாவது கதைக்க வேணுமெண்டா நான் இங்கே தான் இருப்பேன். டாக்டர் இஸ் ஓகே? ஏ சார், மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க அவனை. இதில் சம்பந்தமே இல்லாமல் என்ன வரை இழுத்து விட்ருக்கீங்க. டாக்டர் அவன் பிழைக்கிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கோங்க, அவன் பிழைக்கணும். அந்த பொம்பிளாஸ் கேஸ் என்னாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். இவ்வளோ நாளாக என்ன இருந்த? இந்த சின்ன வேலையை கூட உன்னால் பார்க்க முடியாதா? இல்லை சார், ஒரு நாளைக்கு 20,000 டூரிஸ்ட் கிட்ட ராமேஸ்வரத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குப்பைத்தொட்டி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்குது சார். ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு அந்த குப்பைத்தொட்டி தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்க கேமரா ஃபுட்டேஜ் குவாலிட்டி சரியில்லை சார். நல்லா நீயும் உன் தமிழ் ஆளுங்களும் காரணம் சொல்லிட்டே இருங்க, இல்லைன்னா நீங்களே உங்களுக்குள்ள எவனாச்சும் பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார். ஒரு நிமிஷம் சார். முருகா, கீழே கூப்பிடுறாங்க பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ் சிபிஐ வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். அந்த குடும்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னா நிச்சயமா நம்மள சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன மண்டை கிண்ட கண்டு போச்சாடா? இது எலெக்ஷன் டைம், எவன் வேணா பண்ணியிருப்பான். ஒருத்தன் குப்பை போட்டான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பெரிய பழியை தூக்கி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேல போறது எப்பறம் நியாயமாகும்? இருக்கட்டும் சார், அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். நடந்த எல்லாத்தையும் பல்வான் சார்ட்ட சொல்லுவோம், அவர் முடிவு பண்ணிக்கிட்ட யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு. இங்கே பாருங்க ஏட்டையா, எனக்கும் குடும்பம் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா செய்யற? யாரடா அந்த பெரியன்? அம்மா, உங்க வீட்ல திருட வந்திருக்கான். நான் அவனை புடிச்சிட்டேன். நீங்க கதையை போய் போலீஸ் கூட்டுங்க. போலீஸா? நீங்க என்ன செய்றீங்க? உடனே போய் போலீஸ். போலீஸா? இந்த நேரத்துல நான் எங்க போறது போலீஸ்க்கு? சீக்கிரம் மேல ஏறுங்க போங்க. என்னாச்சு? இதோ சாரே வந்துட்டாரு. கொஞ்சம் இருங்க சார், போய் போலீஸை கூட்டு வாங்க. உடனே கூட்டு வாங்க. சரியா போங்க. யோ நீதாயா போலீஸ்? நீ எங்க போற? போ. இல்ல யூனிஃபார்ம் மாட்டிட்டு மண்ணாங்கட்டி அப்படியே போட்டு கிழிச்ச. திருட்டு ராஸ்கல். பூட்டி இருந்த கேட்டை தாண்டி எப்படி உள்ள வந்த? கேட்கறேன்ல, பூட்டி இருந்த கேட்டை தாண்டி எப்படிடா உள்ள வந்த? பேச மாட்டேன். நிது, அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணு.
குற போன ப்ரூஃப் வேணாம் ப்ரூஃப் ஃபிங்கர் பிரிண்ட் வேற. கடைசி யாருக்கு கால் பண்ணிருக்கான் பாரு. பொண்டாட்டியா சார்? பொண்டாட்டின்னு போட்டிருக்கு. அந்த பொண்டாட்டிக்கு கால் பண்ணு. சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் ப்ரூ ப்ரூ சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் ப்ரூ 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 வேணாம் சார். ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். வேணாம் சார் வேணாம். என்னடா வேணாம்? அழைச்சி 3 நேரம் விழுல அதுக்குள்ள பொண்டாட்டிங்க. ஹலோ சொல்லு பேபி. ஹலோ இருக்கியா? ஹலோ யார் மணி? நீங்க யாரு? என் பேபி ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்தது? உன் பேபி எங்க வீட்டுல திருட வந்து மாட்டிக்கிச்சு. என்னங்க நீங்க ரப்பிஷ் ஆட்டம் பேசிட்டு இருக்கீங்க? ரப்பிஷ் இல்லம்மா, ஆர் ஃபார் ராகவனா. என்னம்மா? ஹலோ ஹர்னியா? ஆமா நீங்க? ஏய் போய் போய் என் ஃப்ரெண்டு கூட இப்பதான் நான் கூட அங்க. சீ நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் திருடன் இல்லை. நான் தான் என்ன பார்க்கறதுக்காக இவனை வர சொன்னேன். போதுமா? என்னடி சொல்றான் உன் பொண்ணு? எனக்கே தெரியலங்க. என்னம்மா? பதறாதீங்க பதறாதீங்க, நாம கீழே போய் பேசிக்கலாம். வீட்டுலாம் ஊறுது பாருங்க. பாவம், வாங்க போய் சமாதானப்படுத்திடலாம். நாங்கள் என்ன செய்யறது? வாங்க. அது உண்மை எனக்கு அதில் இல்லை. சொதப்பேட்டியாடா. எப்படியோ பழி வாங்கிட்ட. டேய் பாஸ், இப்போ வச்சுதான் ஒத்துடுறீங்களா? சாரி பாஸ். கள்ளக்காதல்டா போய் சொல்ல வேண்டியது தானே. சொல்லியிருந்தா மட்டும். கள்ளக்காதல் என்றால் சொல்லுங்க, எங்கட அண்ணன் உயிரே கொடுப்பான். என்னங்கோ? இந்தாங்க. ஓ மறந்தே போயிட்டு. போலாமாப்பா? போகலாம் சார். நான் வரேன். வசந்தி, ஒரு உதவி பண்ண முடியுமாம்மா? என்னம்மா ஆயிட்டு? இல்லை, என்றைக்குமே காலையில் அவர் தான் என்னை எழுப்பி விடுவார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் எந்திரிச்சிட்டேன், ஆனால் அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து எழுப்பி விடுறியாம்மா? நீங்க எழுப்பி பார்த்தீங்களா? ஆனா அவர் தூங்கிட்டு தான் இருப்பாரு. சரிம்மா, வாங்க போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு அப்பா அப்பா. என்னாச்சு? நீ என்னமா பண்றீங்க? ஒன்றுமில்ல, அம்மா உங்களை எழுப்ப சொல்லி அனுப்புனாங்க, அவ்வளோதான். ஓ, கொஞ்சம் அசதியாக இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன். மணி என்ன? 9 மணி ஆயிட்டு. ஓ, கரசியை எழுப்பலன்னு ரொம்ப பயந்துட்டாளா? நல்லா பயந்துட்டாங்க.
எங்கே இருக்கா? வெளியே தான் இருக்காங்க, போய் பாருங்க. என்ன அங்கே இருக்க அரசி? ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. தூங்கிட்டு தானே இருக்கா? கரசி, கரசி, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். கரசி, 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 எனக்கு பயமா இருக்கு. எழுந்துரு கரசி. இறகே பறக்கும் நேரம், புதிய வானம் அழைத்ததே, நம் கதையை நினைத்து நான். சொந்தக்காரங்க யாருக்காவது சொல்ல வேணுமோ சார்? யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா மட்டும் வந்துட்டுருக்கார். அவங்க அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரோ சார்? அவர் அப்போவே சொன்னார், இவன் கூட போவ சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, சாவும் போது கூட அனாத பணமாக தான் சாவேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வரப்போகிறார். அவர் சொன்னதை உண்மையாகிட்ட பார்த்தீங்களா? உதிரும் இறகின் மௌனம், அதனில் பறவை போகும் தூரம், கரையும் மனதின் ஆழம், அதனில் நமது உறவு நீளும். தொடக்கம் தொடக்கமில்லை அன்பே, முடிவும் முடிவும் இல்லை நெஞ்சே. எங்கே போகிற? அவங்க வேணா இங்கே இருக்க யார்ட்டையும் பழகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட சாவு இப்படி இருக்கக்கூடாது சார். இறகே இது பறக்கும் நேரம், புதிய வானம் அழைத்தது. இறகே பறக்கும் நேரம், புதிய வானம் அழைத்ததே, நம் கதையை நினைத்து நாளும் எனது பாதை தொடருதே. உதிரும் இறகின் மௌனம், அதனில் பறவை போகும் தூரம், கரையும் மனதின் ஆழம், அதனில் நமது உறவு நீளும். தொடக்கம் தொடக்கமில்லை அன்பே, முடிவும் முடிவும் இல்லை நெஞ்சே. தொடக்கம் தொடக்கமில்லை, முடிவும் முடிவும் இல்லை இங்கே. அருகில் இருந்தபோது உணர மறந்த நெஞ்சம், தொலைவில் இருக்கும் போது உடைந்து தவிக்கும் கொஞ்சம். நிழலென தொடரும் நேரம் கடந்து போனதே, நினைவென ஆகும் நேரம் நினைக்க தோன்றுதே. சிறிய மனதும் பெரியதாகும், அன்பு கூடும் போது பெரிய வலியும் சிறியதாகும், ஒன்று சேரும் போது. கண்கள் சிந்தும் துளியில் தெரியும் இந்த வாழ்
அழகு இறகு பறக்கும் நேரம் புதிய வானம் அழைத்தது நம் கதையை நினைத்து நாளும் எனது பாதை தொடருதே உதிரும் இறகின் மௌனம் அதனில் பறவை போகும் தூரம் கரையும் மனதின் ஆழம் அதனில் நமது உறவு நீளும் தொடக்கமில்லை அன்பே முடிவும் இல்லை நெஞ்சே தொடக்கமில்லை முடிவும் இல்லை இங்கே சும்மா நொய்யி தம்பி சார் புரிஞ்சுக்கோங்க சார் யாருமே இல்ல சார் கேளு ப்ளீஸ் அப்படியே அரங்க போடாங்க சார் சார் தம்பி சார் சார் ப்ளீஸ் சார் சார் டேய் தம்பி ஒரு வாழ்க்கைன்றது அவ்வளோதானே. எங்கே அவர் செத்து போயிட்டாருன்ற பயத்தில் அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்களேண்டா. யோசிச்சு பாரு அவங்கள எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு. வாழ்ந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். நிது தண்ணி குடிக்க போறேம்மா. என்ன பிரச்சனை? சார் என் தம்பியை காணும் சார். கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னால் கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். நானும் டெய்லி இங்கே வரேன் சார். என்னை விட்டு அவனுக்கு வேறு யாருமே இல்லை சார். நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். அவன் இரு, அழாத, கண்டுபிடிச்சிடலாம். இந்தா தண்ணி குடி. சரி, தம்பியை பற்றி டீட்டெயில் சொல்லு. பார்க்க எப்படி இருப்பான்? நல்லா க்யூட்டாக இருப்பான் சார். நல்லா வெள்ளையாக இருப்பான்னு சொல்ல வந்தேன் சார். பெரிய மூக்கு இருக்கும். அப்புறம் ரெட் கலர் காலர் போட்டிருப்பான். அப்புறம் வால்க்கும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் சார். வாலா? ஆமாம், வால் தான் சார். நாயை பற்றி பேசுறியா சார்? நாய்க்கு இல்லை சொல்லுவாங்க சார். என் தம்பி சார். எந்திரா சார் ப்ளீஸ் சார். எந்திரா. நான் விளையாடியா நீ? சார் மனுஷன் மட்டும் தான் ஃபீல் பண்ணுமா? நாய்க்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதா? பேசின பல்லைகளெல்லாம் தட்டி விட்டுருவேன். அவன் எவ்வளோ டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். நாயை கண்டுபிடிச்சி கொடு, பேயை கண்டுபிடிச்சு. சார் 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 ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார். நான் எல்லாம் செத்துருவான் சார் அவன். நான் பொறுமையாக அடக்கத்துக்குள்ளே போயிடு போ. சரிங்க சார், நான் போகிறேன் சார். ஆனால் திரும்ப நீங்கள் என்ன பணமாக தான் பார்ப்பீங்க. ஒரு நாய்க்காக ஒருத்தர் செத்தான் தெரிஞ்சாலாச்சும் அப்போவாச்சும் அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுப்பீங்களா சார்? நான் ஒரேடியாக போகிறேன் சார். நான் ஒரு நிமிஷம். அவர் என்ன சொல்லுவார் என்று நினைக்கிறீங்கள்? யார்? ரிச்சர்ட் சாரா? தெரியல. நாயோட பேரு ரஸ்தி சார். அடையாளம்? அதான் சொல்லுங்க சார். புசு புசு. எல்லா நாயோட வாழும் புசு புசு தானே இருக்கும். வேற சொல்லு. அவன் ரெட் கலர் காலர்ல பிளாக் கலர் ஆட்டின் போட்டிருக்கோம் சார். ரெட் கலர் காலர்ல பிளாக் கலர் ஹாட்டினா? ஆமா சார். கரெக்டா சொல்லு. கடைசியா நான் எங்க காணாம போச்சு? கடைசியா பீச்சில் வாக்கிங் கூட்டிட்டு போயிருந்தேன் சார். அங்கதான் சார் காணாம போயிடுச்சு. நாயோட போட்டோ இருக்கா? அவர் ஒன்றுமே சொல்லலேன்றீங்கள். அப்போ அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இனிமே எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஏய், இதை ஏன்டா குளிச்சுட்டே இருக்கு? உள்ள ஜென்னிக்கு என்ன ஆச்சு? ஜெனி ஏன் கத்திக்கிட்டே இருக்க? சார் ரஸ்டி சார்.
ஆச்சாலே மச்சம் மக்கமாலே போதும் ஏட்டையா டாய் ஆல்ரெடி ஓவரா போயிட்டு பார் இல்லை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஏதோ வேணா பண்ணிப்பேன்டா. ஆனால் ஆம்பளை நான் என்கிட்ட பொம்பளை நாயின்னு சொல்லி ஏமாத்தினாப்பா இருக்கு. பண்ணிக்கவே மாட்டேன். அந்த நாயை அன்னைக்கு தூக்கி வச்சிட்டு இருந்தேன்ல, அப்போவே என்னமோ கையில் தட்டுப்பட்டுச்சு. நான் தான் கவனிக்காமல் விட்டேன். நான் அன்னைக்கு மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே, கப்புன்னு முடிச்சிட்டு இருப்பேன். என்னத்த? அந்த குடும்பத்தை. ஓ சரி, இப்போ என்ன செய்யலான்றீங்க? என்ன ஏமாத்தின அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். அத்தாடி இவ்வளோ ஓடா, நீ ஓடுறா. அதுக்காக அவ்வளோ பயப்பட தேவையில்ல. ஆக்சுவலாக அப்படியெல்லாம் நடக்கும்ட்டு நினச்சி பார்க்கல. அதுக்காக சாரியும் கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லா தான் செஞ்சுருக்கேன். ஓ, அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் போயும் அவனுக்காக என்னோட அப்ராட் பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண நினைக்கும் போது தான் செம்ம காண்டாகுது. லண்டன் ஏன் போகையில்? இவனுக்காக தான். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு கண்ணா கசிக்கிட்டே வந்து நின்னான். போக வேணாம்டா. அப்படியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. இவன் வேற மாதிரிலாம் சொன்னான். நீ போ, திரும்ப வரலன்னா கூட பரவாயில்ல, நான் வர உனக்காக, அதுவும் கடல் கடந்து. இப்படி இதே ரியாக்ஷனோட சொன்னான். நானும் யாருடாவா நமக்காக இவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறானேன்னு சரின்னு இங்கே இருந்துட்டேன். ஸோ அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டியா? என்ன பண்ணுறது, அப்போது அந்த வயசுக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கே அவ்வளோதான். இதே இப்போ இருக்க பக்குவம் அப்போ இருந்திருந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்? அப்போ என்ன வயசு? 18. இப்போ இன்னும் 3 மாசத்துல 18 முடிய போகுது. What? I'm matured now. Kural. Actually, I have a girlfriend. Who do you think you are? Nitushan. So, where is she now? Sri Lanka. Sri Lanka-வா? உனக்கு எந்த கதையும் தெரியாதுண்ணா. ஸோ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்காவில் தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த விலைவாசியெல்லாம் ஏறினது தானே. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு எங்களோட அப்பாவும் எங்களை போர்டில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். எப்படியாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் என்று தான் எங்களோட அப்பா பிளான் செய்தவர். ஆனால் வர வழியில் போலீஸ்லாம் மாட்டி அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். பிறகு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உங்களோட அப்பாவும் போலீஸ்ன்ட்டு. அப்புறம் என்ன செய்யறதுன்ட்டு தெரியாமல் கேரளான்ட்டுலாம் போய் சொல்லி அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, எனக்கு பசிக்குது, பிறகு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் என்கிட்ட சொல்லிட்டு போற? நீ வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில தான். தெரியாம நம்பிட்டானோ? சொல்ல மாட்டேன். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வேலை எனக்கு தான். அப்படி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? இத்தனை நாள் ரிச்சர்ட் சார் என்னை பார்த்ததுக்கும் இன்றைக்கு என்னை பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் என்னை போக சொல்ல மாட்டார்.
அப்படியே போ சொல்லிட்டா? அப்படியே போக சொல்லிட்டாருண்டா சந்தோஷமாக அடுத்த வேலையை தேடுவேனே தவிர கண்ணை கசக்கிட்டு நிற்க மாட்டேன். விலங்கே இல்லை. 7 நாள் முடிஞ்சிருச்சு. உனக்கு இங்கே வேலை இல்லை. இனிமேல் சத்தியமாக காரில் பாட்டு போட மாட்டேன். இது அதை பற்றி இல்லை. நான் காரை வேகமாக ஓட்டினேனா இல்லை வேறு யார் மேலேயா மோதினேனா? என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கெல்லாம் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்போவே எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் பணத்திமிர் பிடிச்ச மோசமான மனுஷன்ண்டு. நான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ நான் பார்த்துட்டேன் நீங்கள் யாருண்டு. அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படாத மோசமான ஆள் நீங்கள். வெளியே போ. போவலியா? வசந்தி, நானும் என் ஹஸ்பண்டும் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கோம். கீழே பிளம்பிங் ஒர்க் வேற போயிட்டு இருக்கு. நாங்க வர வரைக்கும் இவளை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கண்டிப்பா அக்கா, அதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வா, நான் வரேன் வசந்தி. போயிட்டு வாங்க. பாய். நீ இருமா, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஜூஸ். நிது, நிது, கதவை தர. என்னம்மா? மணி 6 ஆயிட்டு, உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரையில. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த ரிச்சர்ட் சார் வீட்டை போய் கொஞ்சம் பாத்துட்டு வா. அவர் என்ன குழந்தையாம்மா? கொஞ்ச நேரத்துல அவரே வந்துருவாரு. அம்மா, உனக்கு என்னடா வேணும்? ஜெனி எல்லா இடத்துலயும் தேடிட்டேனம்மா, அவளை எங்கேயும் காணோம். இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்டா. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. குடிச்சிருக்கீங்களோ? குடிச்சிருக்கீங்களோன்னு கேட்டேன். குடிச்சிருக்கேன். இனிமேல் இதை தொட மாட்டேன் என்று என் மேல சத்தியம் பண்ணினீங்கள். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. போதுமா? அப்பா, அப்பா, அந்த நாயை நான் வெளியில் திரத்திட்டேன். அது திரும்ப வீட்டுக்கு வராது. தயவு செய்து கடுப்பேத்தாம போ. யாரை கேட்டு வெளியே அனுப்பினீங்கள்? ஏன் நான் யாரை கேட்கணும்? அவன்கிட்ட கேட்கணும். அதை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது, அதுக்கு சோறு போட்டு வளர்த்தது எல்லாமே அவன் தானே. இப்போ அவன்கிட்ட நாயை தொடும்போது அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு பிரச்சனைன்றா அவன் தான் கேட்கணும். அவனுக்கு பதில் நீ கேட்கக்கூடாது. ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்கன்றால் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லைன்ற அர்த்தம் இல்லை. சில சமயம் மரியாதை காரணம் அமைதியாக இருப்பாங்க. நான் இருந்த மாதிரி. நிது, என்னடா பிரச்சனை? சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லுடா, என்ன பிரச்சனை? நிது, நீ எதுவும் பேசாத, உள்ள போ. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தோணுது, யாரை பற்றி யோசிக்காம செய்றீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த வீடு அம்மா தானே சுத்தம் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்த இப்படி குப்பையாக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு வாட்டி யோசிக்கணும். ஐயோ, என்ன செய்றீங்க? விடுங்க. ஐயோ, வேண்டாமா, வேண்டாம். அதான் சாரே சொல்லிட்டாரே, எனக்கு யாரை பற்றி அக்கறை இல்லைண்டு. என் பொண்டாட்டியை பற்றி அக்கறை இல்லை, என் மூத்த பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை, என் இளைய பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை. ஏண்ட எனக்கு பொண்ணு இருக்கோ? கீழ் விட்டு பொண்ணுங்கோ. தப்பாக எடுத்துக்காதம்மா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா,
அதான் இப்படி மதுபானத்தை போட்டுட்டு என்னத்துக்கு தேவையில்லாம ட்ராமா செய்றீங்க? ட்ராமா நான் செய்கிறேனா இல்லை நீ செய்கிறியாடா? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை கதைச்ச ஏன் அப்போ மேலே அவ்வளோ கோவம். அந்த பொண்ணுக்காக அப்பனே வேணாம்னு நினச்சிட்டல நீ? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னடா செஞ்சேன்? உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளோதானே? வேற என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிற? உன்னை அங்கேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்திருந்தா அப்போ நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எந்த இடத்துல நீ இருந்திருந்தா உன் பிள்ளைகளை அப்படி விட்டு வந்திருப்பியா? 2 அடியை போட்டாவது கூட்டு வந்திருப்பதானே? அதைத்தானே நானும் செய்தேன். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். யாருக்காக? இப்ப என்ன பிரச்சனை? நான் தானே உங்களை பிரிச்சேன். நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனா சேர்த்து வைப்பேன். போதுமா? உங்களால முடியாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கு காலம். என்னடா சொல்ற நிது? அதாவது இவ்வளவு நாள் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, என்னடா இப்படி செஞ்சுட்டோமே என்று. ஆனா இப்போ சுத்தமா இல்லை. என்ன நாங்கள் இங்க வந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா? ஏண்டா வந்த 15 நாள்லே ஒன்ன மறந்துட்டு அவ கல்யாணமே செய்துட்டு போயிட்டாளடா. போய் இவளுக்காவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தை கதைச்சிக்கணும், அவ்வளவுதான். என்னடா? என்ன இல்ல என்ன இந்த வீட்டில் நீங்க எதை வேணா கிடைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதான் உங்களோட லிமிட். எந்த பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்கல. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ காதலிக்கிறவன் சொல்லாம கொள்ளாம வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டான்னுட்டால் திரும்ப வரட்டும் காத்திருப்பீங்களோ? அடியை போட்டாவது கட்டி கொடுப்பீங்களோ தானே? அதான் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாட தவிர நிச்சயமா சந்தோஷமா கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் நடுவில் ஏதோ சொன்னீங்களே, அவளை பிரிஞ்சதுனால தான் உங்க மேல கோபமா இருக்கேன்னுட்டு. நான் கோபமா தான் இருக்கேன், ஆனா அதுக்கு காரணம் அவ இல்லை. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்களுக்கு திரும்ப என்னடா செய்ய போறேன்னு நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல எப்படியாச்சும் வேலை கிடைச்சிடும், அதுக்கப்புறம் இந்த மனுஷனை உட்கார வச்சு நல்லா பார்த்துக்கலாம்ட்டு நான் காத்திருந்தப்போ நீங்க கூட்டிட்டு வந்து அதை எதுவுமே நடக்க விடாம செஞ்சீங்க பாருங்க. அதனால தான் எனக்கு உங்க மேல கோவம். நீங்க உழைச்சு சம்பாதிச்ச காசுல நான் படிச்சு வாங்குற டிகிரிக்கு இங்க வேல்யூ போச்சு பாருங்க. அதனால தான் எனக்கு உங்க மேல கோவம். நீங்க தினம் வேலைக்கு போய் அந்த காரை தொடங்கிறது பார்க்கும்போது என்னடா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதான்னு தோணும் பாருங்க. அப்ப வரும்பா எனக்கு உங்க மேல கோவம். இந்த சொல்லில் சொன்னால் இந்த கதையும் புரியும். அன்பை தவிர உனக்கு வாழ்வில் என்ன தெரியும்? சுமைகளை சுமக்கும் நெஞ்சம் வலியை மறைக்குமே. கனவிலே நாட்களை கடக்க நினைக்குமே. அம்மா அப்பாட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓகே அப்பா. சுமைகளை சுமக்கும் நெஞ்சம் வலியை மறைக்குமே. கனவிலே நாட்களை கடக்க நினைக்குமே.
இந்த நிமிடம் நகர்ந்திடாமல் நின்று போவதில்லை. வந்த வலியும் குறைந்திடாமல் நெஞ்சில் நிலைப்பதில்லை. 100 கிளைகள் இருந்தும் அமர்ந்திடாமல் செல்லும் காற்று. அப்பா அழாதீங்கப்பா. உனக்கு அப்பா மேலே கோவம் இல்லையடா? இல்லப்பா. போ. அம்மாடி கொஞ்சம் மெதுவா கூப்பிட. ஓகே. ஆனா மற்ற பெடியில போல எந்த பிள்ளை இல்லை. நிது எப்பவும் சாப்பாட்டு விஷயத்துல கோத்தை காட்டவே மாட்டான். நீங்க கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு தான் சாப்பிட வந்தேன். எழுப்பி போயிடுவேன் பாருங்க. டேய் அம்மா நிஜமா தான் சொல்றேன். சரி சரி நான் கதைக்கல, நீ சாப்பிடு. நித்து, அப்பாவை மன்னிச்சிடடா. அப்பாட்ட நீ கதைக்காதது என்னால் தாங்க முடியலடா. அதான் ஏதேதோ தப்பாக கதைச்சிட்டேன். உனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை விட அந்த பெட்டைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னை மன்னிச்சிடடா. அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு எந்த கோபமும் இல்லை. அப்புறம் என்னையும் மன்னிச்சிடுங்க. நானும் ஏதோ கோவத்தில் மரியாதை இல்லாமல் கதைச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ சாப்பிடு. அப்பா. என்னப்பா? உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். அவதான்பா இன்னைக்கு நடந்த கல்யாணத்தில் சிரிச்சிங்கள் என்றால் புருஷன் கூட பார்க்க மாட்டேன்னு கொன்று. இந்தாப்பா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சார், இந்த பாட்டை போட்டு எங்களோட கல்யாணத்தில் எனக்காக ஆடுறேன்னு சொன்னாப்பா. இப்போ சம்பந்தமே இல்லை, வேற ஒருத்தனுக்காக ஆடிட்டு இருக்கா. ஐயோ, இனிமே இந்த பாட்டை நான் எப்படி திரும்ப கேட்பேன்? கஷ்டம்ப்பா. இதை கேட்டாலும் எனக்கு அவதான் ஞாபகம் வருவான். ஷோ. மலையூரே
பாட்டு கேட்டா நீ அவங்கள யோசிப்ப. பா வாப்பா, பா வாப்பா. ஐயோ என் செல்ல குட்டி வா. அந்த பையனை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தியா? பார்த்து சார், பிழைக்கிறதுக்கே கஷ்டம்னு சொல்கிறாங்க சார். முட்டாள்! அவன் மேலே யாரா கை வைக்க சொன்னது? Who gave you the rights? கிளம்பி வந்துட்டாங்க நமக்குன்னு. இங்க பாரு, அந்த பையன் மட்டும் சத்துட்டான், நீ கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடுவேன். உனக்கும் வேலையை காப்பாற்றணும்னா போய் அந்த பிளாஸ் கேஸை சால்வ் பண்ண பாரு. இஸ் தட் கிளியர்? சார் சார் உன் மொழி பேசினா உன்னை விட்டுடுவியா? அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் எதுக்குடா விட்டம்? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? ஓ, ஒருவேளை உனக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இல்லை நீங்களாம் சேர்ந்து தான் அங்கே பாம்பு வச்சிங்களா? அவங்க தான் அதை பண்ணாங்கன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே சார். ஓ, அப்ப நீ தான் காரணம்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா? சார் பதில் சொல்றா, உன் பேரை காரணமா போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா? சார் குட். அப்போ நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணும். எனக்கு அந்த குடும்பம் வேணும், அதுவும் இம்மீடியட்டா வேணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற சம்ஜி. சார் என்ன வேணும்? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட உனக்கு வேலை இல்லை, கிளம்பு. எனக்கு தெரியும் உங்கள் முடிவிலிருந்து நீங்கள் மாற மாட்டீங்கன்னு. ஆனால் அதுக்காக நான் வரையில. வேற எதுக்கு? என்னை மன்னிச்சிருங்க. நேற்று உங்களை மரியாதை இல்லாமல் தப்பாக கதைச்சிட்டேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சிருமுண்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் திடீர்னு இல்லைன்னு சொன்னதும் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பதட்டமாயிடுச்சு. அப்புறம் உங்களை மோசமான மனுஷன் என்று கோவத்தில் தான் கதைச்சேன். மன்னிச்சிருங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இல்லை, கிளம்பு. போயிட்டு வரேன். உடம்பை பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வேலை கிடைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா, கேரளா இல்லை. இப்போ அங்கே நடக்கிற பிரச்சனைனால என் குடும்பத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கே உண்மையை சொன்னால் வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பயத்தில் நான் சலூருக்கு போன வண்டி எடு. விலங்கையில் உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா? വിളങ്കയില്ലേ കഥയ്ക്കരെ നിന്ന് പറയാൻ തുടങ്ങിയപ്പോൾ തന്നെ എനിക്ക് മനസ്സിലായി നീ കേരളക്കാരനല്ലെന്ന്. പോ വണ്ടി എடு. அப்போது அந்த 7 நாள் டெஸ்ட்டு நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்றதை பொறுத்து இல்லை, நான் உண்மையாக இருக்கனா இல்லையான்றதை பொறுத்து. அப்படி தானே? எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியல. உங்களை ஒரு வாட்டி கட்டி பிடிக்கட்டுமா? முடியாது. இல்லை பிடிப்பேன், இல்லை பிடிப்பேன் சார். எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன்.
தாஸ், உன்னோட 1 மாத சம்பளம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு போ. ஹேய், ஓகே, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. தயவுசெய்து வேண்டாம். விடுப்பா, வயசா விட மாட்டேன், விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, ரைட். வண்டி எடு. ஓய்யா. கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே, தோளில் சாய நாகரீகம் பார்ப்பதென்னவோ நான் பாவமல்லவோ. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. அந்த நேரத்தில் யோசிக்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல. எப்படியாவது இந்தியா வந்துட்டா போதும்னு தோணுச்சு. உண்மையை சொல்லணுமெண்டா இங்கே வார வரைக்கும் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ அந்த பயம் சுத்தமாக இல்லவே இல்லை. கேரளா சாரி சார். இருந்தாலும் என் மலையாள ஃப்ரெண்ட் இப்படி தான் தமிழ் பேசுவோம். पाजी हाँ பேசுறதுக்கு श्रीलंकन तमिल में क्या बोलते हैं? கதைக்கிறது. கதைக்கிறது. கதைக்கிறது பாஜி. போதுனே. அட நல்லா சாப்பிடுங்க. சேட்டா இவட பீஃப் கறி உண்டா? அவங்க தான் கேரளான்னு சொல்லிட்டாங்களா? வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? தயவு செய்து அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. கடலைக்கறி உண்டு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது. மெது மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறது. பேச பேச கூடும் இன்பமே, ஓ காலம் நேரம் மாறி போகுமே. நீ தொடும் விதம் தரும் விசை என் நகம்புறம் இயல் இசை. நீ ஒரே ஒரு இமையசை நான் உனக்கென உறுதிசை. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? ஏன்? ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? 3 வேளை சாப்பாடு, ஒரு நல்ல குடும்பம், கடவுள் புண்ணியத்தில் 2 தங்கமான பிள்ளைகள், அப்புறம் ஒரு அழகான அதான் அழகான மனைவி. அப்படி பார்த்தா உலகத்தில் சந்தோஷமான மனுஷன் நான் தாண்டா. சரி, அம்மாவுக்கு எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, நாங்கள் தூங்க போகிறோம். வா. எனக்கு தூக்கம் வரலையே. எனக்கு வருதே, வா. அப்பா, உண்மையிலே நீங்கள் அப்பாவை கிடைச்சதுக்கு நாங்கள் தான் கடவுளுக்கு நன்றி சொன்னோம். சும்மா. அப்போ இன்னொரு விஷயம் என்னடா? இன்றைக்கு நீங்கள் எந்த ரூமில் தூங்கோ. இன்றைக்கு நீங்கள் எந்த ரூமில் தூங்கோ, தம்பி அம்மாவோட தூங்கட்டும். ஏன்? ஊரில் இதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கையில 1.5 வருஷம் கழிச்சு நீ தான் நடந்த. ஓ நாட்டி பாய். சீ, பிள்ளைகளாடா நீங்க. நான் தனியா மாடியிலே படுத்துக்கிறேன். கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே, தோளில் சாய நாகரீகம்
நான் பாவமல்லவோ மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை நீ தொடும் விதம் தரும் விசை என் நகம் புறம் இயல் இசை நீ ஒரே ஒரு இமையசை நான் உனக்கென ஒரு திசை உங்கள் அப்பா சொன்னார்ப்பா உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணுன்னு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன். வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னாக்க நல்ல எதிர்காலம் இருக்கேன். தேங்க்யூ சார். யூ நைஸ் ஃபாதர். கண்மொழியால் பேசடி உன் விழியில் நானடி தோளில் சாயதாக ரேக பார்ப்பது நான் பாவமல்லவோ ஸோ லைஃப்பில் எடுத்து என்ன? பிஜிக்காக லண்டன் போகிறேன். வாட்? ஒன்றும் இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக நான் லண்டன் போக தான் போகிறேன். யாராலையும் என்னை தடுக்க முடியாது. நான் இப்போ உன் பாய் ஃப்ரெண்டாக இருந்து ஒரே ஒரு பொய் சொன்னா போதும், நீ எங்கேயும் போக மாட்டேன். நீ போ, நான் வரேன் உனக்காக கடல் கடந்து. நீ மட்டும் என் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா இந்த விஷயத்தில் நீ பொய்யே சொல்லியிருக்க தேவையில்ல. ஏன்னா நீ ஏற்கனவே எனக்காக கடல் கடந்து தான் வந்திருக்க. This song is for you. Me? தினேஷ், உனக்கு ஒரு காரோட நம்பர் அனுப்பியிருக்கேன். எனக்கு அந்த ஓனர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் உடனே வேணும். உடனே. சார் அவன் தான் சார். இந்த குடும்பத்தை எங்கே இறக்கி விட்டது மட்டும் சொல்லு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். உங்கள் யார்கிட்டையும் நான் முகம் கொடுத்து கூட பேசுனதில்லை. அப்படி இருந்தும் இந்த கிழவன் கூப்பிட்டான்னு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாள்.
கடவுள் நம்பிக்கை பெருசாக இல்லை. உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருண்டா அடுத்த ஜென்மத்திலையும் நீங்களும் அம்மாவும் சேர வேணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். யாரும் பயப்பட வேணாம். நான் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல. இன்னைக்கு ராத்திரி துபாய் போகிறேன், ஒரு புது வாழ்க்கையை தொடங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் இத்தனை பேர் முன்னாடி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயோ, நான் தப்பாக நான் சொல்ல வரையில. ஏய், என்னத்துக்கு நீ இப்போ அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ல வந்த மட்டும் சொல்லு. ஓ கண்ட கதையில கேட்க இங்க யாருக்கும் நேரம் இல்லை. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எவன் பேச்சையும் கேட்கறதுக்கு எவனுக்கும் நேரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் சந்தோஷம் தான் முக்கியமே தவிர அடுத்தவன் கேட்டு கேட்டு போனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை. இதோ இந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் இங்கே வந்துடக்கூட மாட்டீங்க. ஸோ தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். நானும் எங்கள் அம்மாவும். எங்கள் அம்மா போயிரோட இல்லை, அதை வச்சு யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும்? ரெண்டு வருஷமா நான் குடிக்கிறான் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் குடிக்கிறேன்னு? ஆனா நேத்து வந்து இந்த ஆள் கேட்டார். உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? சாப்பிட்டியாப்பா? இப்போதாம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். ஓ, சாப்பிட்டோம். ஞாபகமே இல்லை. சாப்பிட்டியாப்பா? மா, இப்போதான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். நீ எங்கடா போற? இல்லப்பா, இங்க வந்திருக்கிற எல்லாருமே அந்த பாட்டியோட உங்களை பார்த்தா அதிகமா பேசுறாங்க. ஆமாப்பா. அதான்ப்பா, அந்த இடத்துல அந்த பாட்டி போட்டோ மட்டும் கூடாதுப்பா, உங்களோட போட்டோ இருக்கணும்பா. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்பா. மாமா, இந்த வெங்காய போண்டா இருக்குது, உங்க அம்மாவோட போய் கொடு. ஸ்கூல் போலையாடா? இன்றைக்கு சண்டே இருந்தா என்ன, போக வேண்டியது தானே? முன்ன பின்ன ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே. என்ன டிராஃபிக்கு, மெட்ராஸ் நோண்டி நோண்டி கோலார் தங்க சொல்லுங்க மாதிரி ஆக்கிட்டானுங்க. வாங்க அண்ணா, எப்படி அண்ணா இருக்கிறீங்க? கொஞ்சம் டல்லாதாமா இருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டர் ஐடிலாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அப்போ நாங்கள் ஓட்டு போட முடியுமோ? போடுங்க, குடும்பத்தோட தூக்கி மாதிரி லாடம் கட்டுவானுங்க. ஃபார்மாலிட்டி வச்சுக்கடா, எங்கே இருக்கிறவங்களே அப்படி தான் வச்சுக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேணாமா. அப்புறம் எல்லாம் ஓகே இல்லை, முக்கியமான விஷயம், அக்கம் பக்கத்தில் யாரு கூட பழக்க வச்சுக்கல. சச்சா, நாங்க பேசவே மாட்டோம். வெரி குட். டேய், யாரோ கத்துறாங்கன்னு போய் பாரு. ஓகே. மச்சான் தாஸ் என்னமா பண்றாரு? அவரு குளிச்சிட்டு இருக்காரு. ஒரு டம்ளர் தண்ணி கஷ்டப்பட்டோம், நல்லா குளிக்கிட்டோம். அக்கா, வசந்தி, என்ன குழம்புடி இது? சூப்பரா இருக்கு. ஆமா, எப்படி செஞ்ச? யார் இந்த ஆண்டி? சூப்பர்க்கா, செம்ம டேஸ்ட். இது மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல. என் புருஷன் இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி உசுர வாங்குறான். தம்பி, எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களோ? சுகமா? டேய், நீ கோயம்புத்தூர்காரனாச்சேடா? நீ என்னடா அந்த பாஷை பேசிட்டு இருக்க? எப்ப கதைக்க ஆரம்பிச்சு ரெண்டு தெரியவில்லை. கதைக்க நல்லா இருக்கு, நீங்களும் கதையுங்கோ. டேய், போய் எங்க சோத்து பக்கமா கதைடா, போடா. என்ன சிம்ரன் இதெல்லாம்?
அண்ணா இல்லை உங்களெல்லாம் பார்த்தா புழைக்கு வந்த மாதிரியே தெரியல. ஏதோ ஜாலியாக சென்னைக்கு டூருக்கு வந்த மாதிரி தெரியுது. என்னண்ணா என்னண்ணா சீரியஸ்னஸ் தெரிட்டா உங்களுக்கு? அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்களாடா. தாசு, நானும் ஊரை விட்டு ஓடி வரும்போது இங்கே எவ்வளோ பிரச்சனை சந்திச்சேன் தெரியுமா? அது காரணம் இங்கே நான் சில பேர் நம்பினது தான். இங்கே பாடுறா, இங்கே எல்லாம் நல்லா பேசுவானுங்க, சிரிப்பானுங்க, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கோணுங்க, உனக்கு கஷ்டம்னும் போது கைட்டிக்கோணுங்க. புரியுதா? என்னடா சொரியிற? டேய், நீ எல்லாம் பட்டாதான்டா திருந்துவேன். அண்ணா சாப்பிடாம போறீங்க, சாப்பிட்டு போங்க. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க என்ன விஷயமா போறீங்க? பல்வான் சிங், அசிஸ்டன்ட் கமிஷனர் ராமேஸ்வரம். சார், எவ்ரிபடி அவுட். கேஷ்வா நகர் குளிமுத் தானே? ஆமாம் சார். அந்த ஏரியா முழுக்க நாங்கள் சர்ச் பண்ணோம். அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. சார், என்னாச்சு? கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? அப்படி யாரும் அங்கே இல்லை சார். என்ன பிரச்சனை சார்? ராமேஸ்வரத்தில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து இங்கே தான் தலைமறைவாக இருக்காங்க, தெரியுமா? சார், என் வீடு கூட அந்த ஏரியா தான் சார். அந்த ஏரியாவில் அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். நான் உங்ககிட்ட யாருக்காச்சும் சர்டிஃபிகேட் கேட்டேனா? சாரி சார். என்ன சத்தம் அது? என்னோட பேரு விஜய் பாஸ்கர். நாங்க எல்லாம் ராமேஸ்வரத்துல வரோம். நீங்க எல்லாம் இருக்க இதே ஏரியால ஸ்ரீலங்கால இருந்து ஓடி வந்த ஒரு டெரரிஸ்ட் ஃபேமிலி உங்களோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல நடந்த பாம்பு பிளாஸ்டுக்கு அவங்க தான் காரணம். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். ஒழுங்கு மரியாதை நீங்களே வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஒருவேளை நாங்க வந்து கண்டுபிடிச்சோம், அதோட கான்சிக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த ஏரியா முழுக்க பிளாக் பண்ணிருக்கோம். சோ இங்க சரண்டர் ஆகுறதா உங்களுக்கு இருக்க ஒரே வழி. மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலே இருங்க. நாங்க இப்ப ஒவ்வொரு வீடா இன்வெஸ்டிகேட் பண்ண வருவோம். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா போச்சு, எல்லாமே போச்சு. எங்களை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாத. அப்பா, மாமாக்கு கால் பண்ண சிக்னல் கிடைக்கல. என்ன நடக்குதுன்னு விளங்கல. நானே கீழே போய் சரண்டர் ஆயிடுறேன். என்னப்பா கதைக்கிறீங்க? அவர் என்னமோ தீவிரவாதின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க சரண்டர் ஆக போறேன்னு சொல்றீங்க. சேதத்துக்கு உள்ள போக போறீங்களோ? வேற என்னடா செய்ய சொல்ற? அப்பா, அவர் கதைக்கிறத பார்த்தா நம்மளை விசாரிப்பாருன்னு கூட எனக்கு தோணல. நாம தான் செய்த வேண்டும் கன்ஃபார்ம் செய்து வந்த மாதிரி தான் தெரியுது. நாம இப்போ மாட்டினோம் என்றால் நம்மளால வெளியே வரவே முடியாது. டே, எப்படி மேலே வந்தா நம்மளை பிடிக்கதானடா போறாங்க. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன்.
இவங்க இவங்கள சார். இவங்க இவங்கள சார். இவங்களா? இவங்கள சார். இவங்க இவங்கள சார். இவங்க இவங்க நல்லா பாரு, இவங்க இல்லையா? சார், இதான் கடைசி வீடு சார். கீழே ராகவன் சாரோட வீடு, மேலே ஒரு ஃபேமிலி ரெண்ட்டுக்கு இருக்காங்க. பேர் என்ன? தர்மதாஸ். எங்கே வேலை பார்க்குற? எதிர் வீட்டில் ரிச்சர்ட் சாட்டை டிரைவராக வேலை பார்க்குறேன். நீ தூஷன். நீ என்ன பண்ணுற? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, காலேஜ் முடிச்சு சும்மா தான் இருக்கேன். நீங்கள்? வசந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் காட்டுங்க. சார், டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் காட்டு. என்ன அப்பா கேட்குறல்ல, எடுத்து கொடுங்க. இந்த வீட்டில் எத்தனை வருஷமா இருக்க? அது வந்து 8 வருஷமா. உனக்கு அந்த ஸ்ரீலங்கன் குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஒன்றும் விளங்கலையே சார். அப்புறம் எதுக்குடா அந்த தமிழ்ல பேசுற? அவனை கூப்பிடு. நல்லா பாரு, இவங்க தானே? ஒழுங்கா பார்த்து சொல்லு, இவங்க தானே? இல்லை சார். क्या? இவங்க இல்லை சார். என்னடா விளையாடுறியா? விளையாடுறியா? இவங்க யாருமே இல்லைன்னா எங்கடா? வேற எங்கேயாவது மாறி போயிருக்கல சார். கொன்றுவா உன்னை. இங்க பாரு ப்ளீஸ், இந்த கேஸை முடிச்சாதானே இதை வச்சு என்ன காப்பாத்திக்க முடியும். தயவு செஞ்சு சொல்லு, அவங்க தானே இருக்கான்? இல்லை சார். அந்த 2வது வீட்டுல பார்த்தமே அவங்க தானே? இல்லை சார். அந்த 3வது வீட்டுல பார்த்தமே அவங்க தானே? இல்லை சார். அந்த 4வது வீட்டுல பார்த்தமே அவங்க தானே? அந்த 5வது வீட்டுல பார்த்தமே சொல்றா.
சார் क्या बे நீங்கள் அடிச்ச பையன் இறந்துட்டானா சார்? உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எந்த சீக்கிரம் கிளம்பில சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எதுக்கு சார்? நாங்களே ஒரு அகதிகள். எங்களை எதுக்கு சார் காப்பாற்றுனீங்க? உண்மையை சொல்லணும்னா நானும் இங்கே வர வரைக்கும் எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சணும் தான் வந்தேன். நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றது கூட எனக்கு 1008 கேள்வி இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சது. விளங்கையில் சார் இவர் இல்லை சார். நான் கேட்டா மட்டும் பேசு. சாரி சார். உங்கள் பேர்? குணசேகர். இது உங்கள் சொந்த வீடா? ஓ, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கட்டின வீடு இது. நானும் என்ற மனுஷி முதல்ல எங்களோட வாழ்க்கையை தொடங்கின வீடு இது. ஸ்டாப் பண்ணாமல் பேசுங்க. என்ன பேசுறது? ஏதாச்சும் பேசுங்க. சும்மா நீங்கள் கேட்கறதுக்காகலாம் கதைக்க முடியாது. முதல்ல என்னட்ட கேள்வி கேட்கணுமெண்டா அதுக்கு ப்ராப்பர் வாரண்ட் இருக்கணும். ஏய், இது ஸ்ரீலங்கன் தமிழ் தானே? ஆமாம் சார். இவெல்லாம் என்ன சொன்ன? இவர் இல்லை சார். அப்புறம் எதுக்கு இந்த தமிழில் பேசுகிறான்? தெரியல சார். உன் சொந்த ஊர் எது? திண்டுக்கல். போய் சொல்லாத, டாக்குமெண்ட்ஸ் காட்டு. சொந்த ஊர் திண்டுக்கல், அப்புறம் ஏன்டா இந்த தமிழ்ல பேசுற? சொந்த ஊர் திருச்சி, அப்ப நீ என்ன தமிழ்ல பேசுற? இப்ப நாங்க எந்த தமிழ்ல கதைக்கிறோங்கிறது பிரச்சனையா இல்ல தமிழ்ல கதைக்கிறதே பிரச்சனையா? கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. உனக்காக எனக்காக பூமி சுத்துதே, ஒன்னு சேர்ந்தா போக இன்னும் பாதை இருக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, கண்ணை திறந்து பாரு. ஒரே வானம் ஒரே பூமி, கையை கோர்த்து சேரு. புட்றாத ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்க சார். நான் எல்லாம் செத்துருவா சார். ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி. சொல்லி வச்ச மாதிரி अरे पाजी पाजी सत श्री अकाल मां. सत श्री अकाल गुड़िया. फाइनली थैंक गॉड. இந்த தமிழ் ஆளுங்க என்ன சவடிக்கிறாங்க. हम पंजाबी ने तो एक दूसरे की हेल्प करनी चाहिए ना. अब बताओ पाजी, ये श्रीलंकन फैमिली किधर है? ऐसा क्या देख रहे हो? बोलो, श्रीलंकन फैमिली किधर है? आपको पता है ना? बताओ. என்ன கதைக்கிறீங்கோ? வெத்து முகமா நினைச்சுக்காத மொழிய கடந்து பழகி பாரு.
ஒரு மனுஷன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒன்று பணமாக இருக்கும் இல்லை பவராக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவனோட மனசு. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனசை நான் பார்த்துட்டேன். சந்தோஷமா இருங்க. போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே. யார் யா சொன்னா நீ அகதின்னு? எதுவும் இல்லாம பறந்து வந்தாலும் வானதல மேல கொடைய பிடிக்குதே. எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி.